பரவாயில்ல. வெரி குட். பாருங்க, நவ் யூ ஆர் தி ரெக்கார்ட் ஹோல்டர். நோபடி கேன் பீட் யூ, ரைட்? ஆக இயற்கை உணர்வினர் ஆதல். இயற்கையோட இயற்கை போய்கிட்டே இருக்கணும். போயிட்டே இருந்தவங்க ஃபைன். நம்மளை எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த உணர்வுகள் மற்ற உணர்வுகள் ஒன்றுபட்டிருக்கும். அடுத்தது வரம்பில்லாத அருளுடைமை. தப்பு செய்யாதவங்க அவன் புத்தி இல்லாம தான் தப்பு பண்றான் சார். நேற்று பாத்தீங்களா, வைகுண்ட ஏகாதசி பார்த்துட்டு அநியாயமா 6 பேர் செத்து போயிட்டாங்க. தேவையா இது? போன உயிர் வருமா? அந்த சொர்க்கவாசல போனதான் கடவுளுக்கு அருள் கொடுப்பாரா? வெளியே ஒருத்தன் பசிச்சிருந்தா அவனுக்கு சாப்பிடு கொடுத்தாலே சொர்க்கவாசல் உங்களுக்கு கூட தானே ஓப்பன் ஆகும். சொர்க்கவாசல் என்ன புரிஞ்சிக்காம தான் போய் எல்லாருமே. அது போல ஜனவரி 1ஆம் தேதி கோயிலுக்கு போயிட்டோம். அன்னைக்கு போனோம். யார் கடவுள் என்ன ஜனவரி 1ஆம் தேதி அந்த விசிட் பண்ண சொல்லியிருக்கிறார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனவரி 1ங்கிறது நம்முடைய ஆகம விதிகள்ல வருதா? அது ஒரு நாள் ஃபைன். கோயில் போற தப்பு கிடையாது. என்னைக்கு வேணா போகலாம். ஆனால் அது மற்றவர்களை துன்புறுத்தி தானும் அந்த வருத்தத்திற்குள்ளாவது வழிபாடு கிடையாது. உனக்குள்ள ஒரு விரிவாக்கம் வரணும். அதுதான் பூஜை. பூஜை நல்ல மலர்தல். நேற்று மலர் நடந்தது வைகுண்ட ஏகாதசி. அங்க ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல வந்து போலீஸ் கட்டுப்பாடு, கோயிலுக்கு போகக்கூடாது. என்னையா எங்க இருக்கிற? ஆனா அதுக்கும் அம்பாள் சொல்ற அருள் உடைமை. சரி, அவனுக்கு புத்திகளை விட்டுடும். நீ புத்தி இருக்கிறவனா இரு. அட்லீஸ்ட் மத்தவன் தப்பு பண்ணாலும் நம்ம தப்பு பண்ணாம இருக்கு. அதுதான் முக்கியம். ஆக வரம்பில்லாத அருள் உடைமை, எல்லையற்ற அன்பு. எல்லையற்ற அன்பும் சிவமும் இரண்டென்பர். அன்பே சிவமாவது. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. அதுக்கு அடுத்தது தூய உடம்பினன் ஆதல். தூய உடம்பு என்பது என்ன? யுவர் பாடி இஸ் நத்திங் பட் a combination of Panchabhutas. Panchabhutas are nothing but the electromagnetic vibrations. That's it. நாம nothing. We are nothing but the conglomeration of the atoms. அதை புரிஞ்சுக்கணும். நாம எதுக்காக நம்ம யார்? நாம nothing but it's energy, energy, energy. காஷ்டத்துல உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் கிரிமட்டோரியத்தை வச்சு எரிஞ்ச உடனே சாம்பல் ஆயிடும். சாம்பலா நாம கிடையாது. We are there at ultimate. You are there in the astral world in a different dimension. என்னைக்குமே இருந்தது இல்லாம போகாது. Law of thermodynamics. Energy can neither be created nor be destroyed. You will be remaining in some form or the other with all that. அதனால தான் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்ட்டு எல்லா சத்குருக்களுமே சொல்றது. அதுதான் தூய உடம்பினன் ஆதல். நமக்கு ரொம்ப சம்மதமே சந்தோஷமா இருக்க அதே சச்சிதானந்த தத்துவம் தான். நாம எவ்வளவு தூரம் நான் சந்தோஷமா இருக்கேன், எவ்வளவு தூரம் மற்றவங்களுக்கு சந்தோஷமா வச்சிருக்கேன். அது அற்புதமான குணம். கடைசியாக இயல்பாகவே பாசங்களில் நின்றும் நீங்கி நின்றும். பந்த பாசங்கள் அற்ற தன்மை. அன்பு இருக்கணும், பந்தம் இருக்கக்கூடாது. அன்பு இருக்கணும், பேரம் பேத்தி அன்பு இருக்கணும். நல்லா இருக்கட்டும், நல்ல படிக்கணும், நல்லபடியா. நான் ஐயராச்சே, அவன் பார் முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான், துரோகி, அவனை வீட்டுக்குள்ளேயே சேர்க்காத. எத்தனை பேரை பார்த்த? அவன் கிறிஸ்டியன் இருக்கான், கிறிஸ்டியனை பிடிச்சிட்டு வந்துட்டானே, குல துரோகி, கொண்டுட்டாரு. நீ எல்லாம் பையனா பொண்ணா? யாருக்குங்க தெரியும்? நீங்க நினைச்சு கிறிஸ்டியனா பிறந்தீங்களா? நீங்க நினைச்சு பிராமணா பிறந்தீங்களா? நீங்க நினைச்சு முஸ்லீமா பிறந்தீங்களா? கிடையாது. இதெல்லாம் நாம வகுத்துக்கிட்டது. அடிப்படை அவனுக்கு பசிக்கும், எனக்கு பசிக்கும். அன்புதானே அடிப்படை. அதுதான் இயற்கை பாசங்களில் நின்றும் நீங்க நின்ற. உங்களுக்குன்னு ஒரு வரம்பு வச்சுக்கிட்டு உங்களை நாம கட்டுப்பாட்டு போட்டு. ஆக இந்த 8 குணங்களையும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரோம். நமக்குள்ள எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தூரம் நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு. இப்போ விஷல் எட்லீஸ்ட் ஒன்ஸ் அகைன் we will recapitulate. தன்வயத்தன் ஆதல், becoming independent. வரம்பில்லாத ஆற்றல் உடைமை. எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்க உங்களுக்குள்ள சக்தி தானாக பெறும். 3வது பேரறிவுடைமை. எது உண்மையான அறிவு? அந்த உண்மையான அறிவை பார்த்துக்கோங்க. பஞ்சபூதங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சத்குருக்கள். பஞ்சபூதங்கள் எப்படி எவ்வளவு ஒன்றி போறீங்களோ அவ்வளவுக்கு உங்க பேரறிவு தானாகும். ஒரு காலையில மொண்டு குளிக்கிறீங்களா, கங்கா மாதா இந்த உடம்பு குளிர்ச்சி பண்ணி எவ்வளவுதான் பண்றோமா, தாயே உனக்கு நல்லது. கேஸ் ஸ்டவ் பத்த வைக்கிறீங்களா, அக்னி பகவானே நீ நினைச்ச எது வேணா பண்ணலாம், ஆனா இன்றைய பொழுது நல்ல பொழுதா போகும், எனக்கு வழிகாட்டு. ஒவ்வொரு பஞ்சபூதங்களை எப்பொழுது மதிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு பேரறிவு போய்கிட்ட வளர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்தது இயற்கை உணர்வினன் ஆதல்.
எனக்கு இந்த உடம்புக்குன்னு ஒரு இயற்கை உணர்வு இருக்கு. அந்த உணர்வு எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த உணர்வை மதிச்சு நடந்துங்க. அடுத்தது வரம்பில்லாத அருள் உடைமை. கருணை கருணை கருணை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாருங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அடுத்தது வரம்பில்லாத ஆனந்த வடிவினன் ஆதல். சந்தோஷமா சந்தோஷமா ஹாப்பியா குருஜி எப்பா சொல்லுவார், கம் வாட் மை பி ஹாப்பி, பி கீப் அ ஸ்மைல், கீப் ஸ்மைல். அடுத்தது தூய உடம்பினன் ஆதல். எது தூய உடம்பு? இந்த தினம் இது சோப் போட்டு தேய்க்கணும், தினம் இதுக்கு சாப்பாடு போடணும், எல்லாத்தையும் ட்ரெஸ் ஒண்ணு மாட்டிக்கணும். குளிர்காலம் வந்தா போர்வை கேட்குது, வெயில் காலம் வந்தா கேட்க மாட்டேங்குது. ஆக எது தூய உடம்பு? எனக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி, த எனர்ஜி, எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி, அதுதான் உண்மையான சக்தி. அது சுதர்ஷன கிரியாவில் அன்லிமிட்டட் பவுண்ட்லெஸ் கிடைக்கும். அடுத்தது இயல்பாகவே பாசங்களில் என்றும் நீங்க அவன் வந்து ஆரம்பிச்சிட்டோம், பயணத்தை ஆரம்பித்தான். ஆரம்பம் என்றிருந்தால் முடிவு ஒன்று உண்டு. ஆக அதை இயல்பாக ஏற்றுக்கொண்டு போறது. எல்லாரும் நல்லா எல்லாரும் நல்லா போயிட்டே இருக்க. ஆக இந்த 8 குணங்களை உடையது தான் இறைமை. அந்த இறைமை வேறல்ல, நான் வேற அல்ல. எனக்குள் I have got all the potentialities of the godliness. I have to bring it out slowly, measure by measure, measure by measure. அதுக்கு the best thing is unconditional love. I'll never be judgmental about anything. I'll keep doing the yoga, whatever it is. We are nothing but மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், நாலுதான். இதை வெளிப்படுத்தக்கூடிய கருவிதான் நம்ம உடம்பு. How far I am able to understand my manas, my buddhi, my chittam and my ahankar. அவ்வளவுதான் வாழ்க்கை. நம்ம தான் கடவுள். இதை முடிச்சிட்டோம்னு இந்த 8 குணங்களும் தானா நமக்குள்ள வரும். அப்ப நாம தான் கடவுள். உருவாதீதம் மறக்கவே மறக்காதீங்க. அவை ஆக இதுதான் நம்ம கடவுளுடைய எண் குணத்தான். கோளின் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அவன் தாளை பற்றி வணங்கும் பொழுது இந்த அற்புதமான 8 குணங்களும் நமக்குள் தானாக வரும். அதுதான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் எந்தூசியஸ். இந்த 8 குணங்களை மெல்ல 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 நமக்குள்ள ஏற்கனவே இருக்கு. சாம்பல் பூத்த நெருப்பா இருக்கு. அதை விசிறி விடுங்க, உங்களுக்குள்ள ஒரு சிங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு, அது தட்டி எழுப்புங்க. குருஜி சொன்ன மாதிரி roar like a lion, walk like a king. எல்லாமே கடவுள் படைச்சது நமக்காகத்தான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அந்த மடிகை விரித்தாள் எனக்காக. That's very important. Have that expansion. Keep smiling always. Thank you for the opportunity, Arun. நீங்க இப்ப ரெக்கார்ட் ஹோல்டர் ஆயிட்டீங்க. ஜெய் குருதேவ். ராஜகோபால் சார், ஹேர் ஸ்டைல்ல கொஞ்சம் மாறி இருக்கு, ஜம்முன்னு இருக்கீங்க, இளமை ஜம்முன்னு அழகா இருக்கு.